कौन है? பாஸ்டா கேனு. ஹலோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முஃபாசா த லயன் கிங் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பாவோட அப்பா முஃபாசாவோட கதையை தான் இந்த படம். அவர் எப்படி இந்த காட்டுக்கு ராஜா ஆகுனாருன்னு தான் கதை. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி அளவுக்கு பெருசாக இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த படத்தில் ரஃபிக்குங்கிற ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கு தான் ஏதோ கேஜிஎஃப் படத்தில் வர பிரகாஷ்ராஜ் மாதிரியே கதையை சொல்லும். அந்த கதைக்கு நடுவில் தான் நம்ம டிமோன் அண்ட் பூம்பா வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. டிமோன் அண்ட் பூம்பாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் இந்த படத்தில் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைம்லயும் நடுவில் வந்து நல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாவே இருந்தது. அது என்ன தனியா குசு குசு என்ன எங்களை கதையில இருந்து ஒதுக்கி வைக்க பாக்குறீங்களா? கேமியாவாச்சும் கொடுவாத்தியாரே. நாங்க ஹீரோவா வர்ற கதை ஒண்ணு இல்லையாக்கும், அதுல இருந்து ஒண்ணு எடுத்து வர்றது. தமிழ் டப்பிங்ல முஃபாசாக்கு அர்ஜுன் தாஸும், டாக்காக்கு அசோக் செல்வனும்,